27வது காரிகை. சதோ ஹி மாயயா ஜன்ம யுஜ்யதே நது தத்வதஹ தத்வதோ ஜாயதே யஸ்ய ஜாதம் தஸ்ய ஹி ஜாயதே. அஜாதிவாதம் இதுவரை நிலைநாட்டப்பட்டது. பிரம்மத்திடமிருந்து எதுவும் தோன்றவில்லை. எதுவும் தோன்றவில்லை என்பதற்கு பொருள், தோன்றியதாக நமக்கு தெரிவது உண்மையல்ல, பொய்யாக தோன்றி இருக்கின்றது. மித்யா சிருஷ்டிவாதக, அதற்கு இனி ஒரு சொல் அஜாதிவாதக. தோன்றியதை நாம் இரண்டாக பிரித்தோம், ஜீவக அல்லது ஜெகத். ஜீவன் தோன்றியிருக்கலாம் அல்லது ஜெகத் தோன்றியிருக்கலாம். இந்த இரண்டும் தோன்றவில்லை என்று யுக்தியை பிரதானமாக கொண்டும் ஸ்ருதியை பிரதானமாக கொண்டும் இதுவரை நிலைநாட்டப்பட்டது. 26வது காரிகை வரை யுக்தியினுடைய துணை கொண்டு ஜீவன் தோன்றவில்லை, பிறகு ஸ்ருதியினுடைய துணை கொண்டு ஜீவன் தோன்றவில்லை என்றும், மீண்டும் யுக்தியினுடைய துணை கொண்டு ஜெகத் தோன்றவில்லை என்றும், ஸ்ருதியினுடைய துணை கொண்டு ஜெகத் தோன்றவில்லை என்றும் நிலைநாட்டப்பட்டது. இப்பொழுது நாம் 27லிருந்து 30 வரை முடிவுரைக்கு வருகின்றோம். ஏற்கனவே கூறிய கருத்தை முடிவுரை செய்ய வருகின்றார். 27வது காரிகைக்குள் வந்தால், முதல் வரியில் சத் சொரூபமாக, இருத்தல் சொரூபமாக பிரம்மன் இருக்கின்றது என்பதற்கு இந்த பொய்யான சிருஷ்டியே சான்று என்று கூறுகிறார். உண்மையாக அல்லது சத் சொரூபமாக பிரம்மன் இருக்கின்றது என்பதற்கு பொய்யான சிருஷ்டியே சான்றாக உதவியாக இருக்கின்றது என்று சொல்கின்றார். எப்படி என்று பார்ப்போம். பிறகு 2வது வரியில் சிருஷ்டியை சத்தியமாக கொண்டால் எப்படிப்பட்ட தோஷம் வரும் என்று கூறுகிறார். நாம் அனுபவிக்கின்ற இந்த ஜெகத்தை சத்தியம் என்று நினைத்தால், அஜாதிவாதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன குறை, என்ன தோஷம் வரும் என்று 2வது வரியில் கூறுகிறார். முதல் வரியில் சத் பிரம்மனுடைய இருப்புக்கு இந்த பொய்யான சிருஷ்டியே சான்றாக அமைகிறது என்று கூறுகிறார். இப்பொழுது காரிகைக்குள் செல்லலாம். சதக ஹி மாயயா ஜென்ம யுஜ்யதே. சதக என்ற சொல்லுக்கு நாம் 2 பொருள் பார்க்க போகின்றோம். முதல் பொருள், சதக என்பதற்கு சத் பொருளிடமிருந்து, சத் வஸ்துவிடமிருந்து. 5வது விபக்தி. சதக என்பதை முதல் பொருளாக 5வது விபக்தியில் பொருள் கொள்கின்றோம். 5வது விபக்தின்னு சொன்னால் 5வது வேற்றுமை, அதாவது இருந்து என்று பொருள். இப்போ மரத்திலிருந்து என்று சொல்வது போல சத்திலிருந்து, சத் சொரூபமாக இருக்கின்ற பிரம்மத்திடமிருந்து என்று பொருள். அப்ப சதக என்றால்
இருக்கின்ற பிரம்மத்திடமிருந்து. கடைசியா சதகங்கிறதுக்கு நாம் சொல்ற முதல் பொருள் பிரம்மனிடமிருந்து. அந்த பிரம்மன் எப்படிப்பட்டது? சத் சுரூபமாக இருக்கின்றது. ஆகவே இருக்கின்ற பிரம்மனை நிமித்தமாக கொண்டு மாயையா ஜென்ம யுஜ்யதே. மாயையா என்றால் இங்கு பொய்யாக, பொய்யாக, ஜென்ம பிறப்பானது, தோற்றமானது, யுஜ்யதே பொருந்தும், சரிப்பட்டு வரும். யுஜ்யதேன சரியாக இருக்கும். எப்படி? இருக்கின்ற பிரம்மத்திடமிருந்து பொய்யாக தோன்றுதல் என்பது சரி. மாயையா ஜென்ம யுஜ்யதே என்றால் பொய்யாக தோற்றம் முறையாகிறது, சரியாகிறது. ப்ராப்பர் அப்படின்னு அர்த்தம். எது ப்ராப்பர், எது சரி? மாயையாக தோன்றுவதுதான் சரி. எதனிடமிருந்து? சதக இருக்கின்ற பிரம்மத்திடமிருந்து. இப்ப இருக்கின்ற சத்ஸ்வரூபமான பிரம்மத்திடமிருந்து பொய்யாக பிறப்பு என்பது பொருந்தும் என்பதுதான் சரி. பிறகு எது சரியல்ல? நது தத்வதக. தத்வதக என்றால் உண்மையாக, தத்வதக உண்மையாக. அங்கு மாயையான்னு சொல்றதுக்கு எதிர்ச்சொல் இங்கு தத்துவதக. மாயையான பொய்யாக, தத்துவதகன உண்மையாக. ரெண்டு சொல்ல சேர்த்தி கொள்ளணும். ஜென்ம ந யுஜ்யதே, உண்மையாக பிறப்பு பொருந்தாது, சரிப்பட்டு வராது. நது தத்வதகன நது தத்வதக ஜென்ம யுஜ்யதே, உண்மையாகவே பிறப்பானது என்பது சரியல்ல. இப்ப முதல் வரியில் என்ன சொல்றார்? இருக்கின்ற பிரம்மத்தை நிமித்தமாக கொண்டு பொய்யான சிருஷ்டியே சரியானது. இருக்கின்ற பிரம்மத்தை நிமித்தமாக கொண்டு உண்மையான சிருஷ்டியானது முறையானது அல்ல, அது பொருந்தாது, அது தவறு. பிறகு சதக என்பதற்கு இரண்டாவது பொருள், ஆறாவது விபக்தியை எடுத்துக்கொள்கின்றோம். உடைய என்பது பொருள். சதக என்றால் இப்ப நம்ம இரண்டாவது பொருள் பார்க்கிறோம். இருப்பினுடைய என்று பொருள். முதலாவது பொருள் இருப்பிலிருந்து, இரண்டாவது பொருள் சதக இருப்பினுடைய, ஜென்ம மாயையா யுஜ்யதே, இருக்கின்றதினுடைய பிறப்பு பொய்யாக சம்பவிக்கும். நது தத்வதக உண்மையாக சம்பவிக்காது. இந்த ரெண்டுக்குள்ள வேறுபாடு புரிகின்றதோ? இருக்கின்ற பிரம்மத்திடமிருந்து பொய்யாக சிருஷ்டி சம்பவிக்கும், இருக்கின்ற பிரம்மத்துக்கு பொய்யான சிருஷ்டி சம்பவிக்கும். முதல் சொல்ற பொருள் எடுத்துட்டோம்னா நிமித்த காரணம், இரண்டாவது பொருள் எடுத்துட்டோம்னா உபாதான காரணம். என்னைக்குமே ஐந்தாவது விபக்தி நிமித்த காரணத்தையும் ஆறாவது விபக்தி உபாதான காரணத்தையும் குறிக்கும். பிரம்மனுடைய தோற்றம், பிரம்மனிடமிருந்து தோற்றம். நாம் பார்த்த முதல் பொருள் பிரம்மனிடத்திலிருந்து என்றால் பிரம்மனை நிமித்தமாக கொண்டு வருகின்ற தோற்றம் பொய்யாக இருப்பதுதான் சரி. இரண்டாவது பொருள் பிரம்மனுடைய தோற்றம், பிரம்மனே இந்த உலகமாக பிறப்பது பொய்யாக இருந்தால் அது சரி. இப்போ பிரம்மனிடமிருந்து என்றால் குலாளனிடமிருந்து பானை தோன்றுகிறது என்று சொல்கின்றோம். பானையை செய்பவனிடமிருந்து பானை வருகிறது.
பிறகு பானை செய்பவனே பானையாக இருக்கிறான்னு சொல்ல முடியாது. ஆனால் சிலந்தி பூச்சி விஷயத்தில் சொல்லலாம். காரணம் என்ன? சிலந்தியிடமிருந்து நூல் வருகிறது, சிலந்தியே நூலாக மாறி நிற்கின்றது. இப்போ உபாதான காரணம்னு சொல்லும்போது 6வது விபக்தி, நிமித்த காரணம்னு சொன்னால் 5வது. இங்கு இரண்டையும் சேர்த்து பொருள் கொள்ளலாம். காரணம் என்ன? பிரம்மன் நிமித்தமாகவும் இருக்கின்றது, உபாதானமாகவும் இருக்கின்றது. இப்படி 2 விதத்தில் பொருள் பண்ணினாலும் நமக்கு எது சரின்னு ஆசிரியர் சொல்றார்? பிரம்மனை நிமித்தமாக கொண்டு பிறப்பு வந்தாலும், பிரம்மனே இந்த உலகாக பிறப்பதாக இருந்தாலும், அந்த பிறப்பு மாயையா யுஜ்யதே, அது பொய்யாக இருந்தால் சரி, நது தத்துவதக, உண்மையாக இருந்தால் சரிப்பட்டு வராது. அப்ப எப்படி இங்க முடிவுரை செய்யறாருன்னு சொன்னா, சத்ஸ்வரூபமான பிரம்மன் நிமித்தமாகவும் உபாதான காரணமாகவும் இருந்து, அப்படி நிமித்த உபாதான காரணமான சத்ஸ்வரூபமான பிரம்மத்திடமிருந்து தோன்றிய சிருஷ்டி அது பொய்யாக இருந்தால்தான் உண்மை, அது பொய்யாகத்தான் இருக்க வேண்டும், உண்மையாக இருந்தால் பொருந்தாது என்று சொல்கிறார். இதுதான் முடிவுரையின் அர்த்தம். முடிவுரை என்ன சொல்லி முடிக்கின்றார்? சத்ரூபமான பிரம்மனிடமிருந்தோ அல்லது சத்ரூபமான பிரம்மத்திற்கோ தோற்றம் இருந்தால், பிரம்மத்திற்கு வருகின்ற ஜென்ம, பிரம்மனிடமிருந்து வருகின்ற, பிரம்மத்தை நிமித்தமாக கொண்டு வருகின்ற ஜென்ம பொய்யாக இருந்தால்தான் அது சரி, உண்மையாக இருந்தால் சரி அல்ல. இப்போ இந்த இடத்துல சங்கரர் என்ன சொல்றார்? இப்படி பொய்யான சிருஷ்டியே சத்ஸ்வரூபமான பிரம்மத்தை காட்டி கொடுக்கிறது என்று குறிப்பிடுகிறார். பொய்யான சிருஷ்டியிலிருந்து உண்மையான ஒரு பிரம்மன் இருக்கின்றது என்பதை காட்டி கொடுக்கின்றார். இந்த சிருஷ்டியே காட்டி கொடுக்கிறது. பொய்யான சிருஷ்டியே சத்ஸ்வரூபமான பிரம்மத்தை காட்டி கொடுக்கிறது. அதை அடுத்த ஸ்லோகத்திலும் விளக்கப் போகின்றார். இனி 2வது வரிக்கு வரலாம். நாம் முதல் வரிக்கு விளக்கமெல்லாம் கொடுக்க போவதில்லை. காரணம் என்ன? ஏன் பொய்யாக இருந்தால்தான் சரி என்று விளக்கம் பார்க்கக்கூடாது. இதுவரைக்கும் அதைத்தான் நம்ம பார்த்துருக்கோம். இந்த சிருஷ்டி, ஜென்ம இவைகளெல்லாம் மித்தியாங்கிறதையே பார்த்து வருகின்றோம். இருந்தாலும் 2வது வரியில் ஆசிரியர் சொல்றார், யாராவது சிருஷ்டியை, ஜென்மத்தை உண்மையாக கொண்டால் என்ன தோஷம் வரும் என்று காட்டுகின்றார். இப்போ 2வது வரிக்கு வந்தால், பிரம்மத்திடமிருந்து அல்லது பிரம்மனுடைய ஜென்மம் உண்மை என்று சொன்னால் என்ன தோஷம் வரும்? தத்வதக ஜாயதே யஸ்ய. யஸ்ய என்றால் எவருடைய. இங்கு எவருடைய என்றால் எவருடைய கருத்துப்படி, எவருடைய கொள்கைப்படி. தத்துவதக ஜாயதே, உண்மையாக பிறப்பு இருக்கின்றதோ, உண்மையாக ஏதாவது பிறந்துள்ளதோ. ஜாயதே என்றால் பிறந்துள்ளதோ, தத்துவதக என்றால் உண்மையாக. எவருடைய கொள்கைப்படி உண்மையாகவே பிறப்பு இருக்கின்றதோ, உண்மையாகவே தோன்றியுள்ளதோ, ஜாதம் தஸ்யஹி ஜாயதே. தஸ்ய அவருடைய கொள்கைப்படி என்ன ஆயிருக்குன்னு சொல்றார். இந்த தோஷம் வந்திருக்குன்னு சொல்றார். என்ன தோஷமா? ஜாதம் ஹி ஜாயதே. ஜாதம் பிறந்தது, ஜாயதே பிறக்கிறது, பிறந்ததே பிறக்கிறது. அவருடைய கொள்கைப்படி பிறந்ததே பிறக்கிறது. தோஷம் ஒன்று தெரியலையே அப்படின்னா பார்த்தா தெரியும்.
பார்த்தா தெரியாது, சிந்தித்தால் தெரியும். இப்போ இந்த வார்த்தையினுடைய பொருள் என்னன்னு பார்ப்போம். முதல்ல இரண்டாவது வரியில், எவருடைய கருத்துப்படி உண்மையில் பிறப்பு ஏற்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு பிறந்ததே பிறக்கிறது. இவ்வளவுதான் இங்க சொல்றார். ஜாதம் ஹி ஜாயதே, அவர்களுடைய கருத்துப்படி பிறந்ததே பிறக்கிறது. இதிலிருந்து ஒரு பெரிய தோஷத்தை ஆசிரியர் காட்டிவிட்டார். எப்பொழுது தோஷம்னா, தத்துவதக ஜாயதே சேத், உண்மையிலேயே பிறப்பை ஏற்றுக்கொண்டால் இந்த தோஷம் வரும். ஆகவே முதல் வரியில போய் மாயையா ஜென்ம யுஜ்யதே, பொய்யாகத்தான் சிருஷ்டியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இனி என்ன தோஷம்னு பார்ப்போம். என்ன தோஷத்தை ஆசிரியர் சொல்றாருன்னு பார்ப்போம். நாம் உண்மையிலேயே பிறந்தது என்று சொல்லும் வாதியிடம் ஒரு கேள்வியை கேட்கின்றோம். ஒரு வாதிகள்னா கொள்கையை உடையவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? உண்மையிலேயே தோன்றியுள்ளதெல்லாம் பொய்யல்ல, மாயையாக தோன்றவில்லை, தோன்றியதெல்லாம் உண்மை என்று சொல்பவரிடம் முதல் கேள்வியை கேட்கின்றோம். பிறவாதது பிறந்ததா அல்லது பிறந்தது பிறந்ததா என்பதும் கேள்வி. அதில் முதல் கேள்வி என்ன? பிறவாத பிரம்மன் இவ்விதம் பிறந்ததா என்ற கேள்வியை நாம் கேட்கின்றோம். யாரிடம்? இந்த பிறப்பு, இந்த உலகமாக தோன்றி நாம் அனுபவிப்பது உண்மை, இவைகளெல்லாம் உண்மையாகவே தோன்றி இருக்கிறது என்று நினைப்பவர்களிடம் கேட்கின்ற கேள்வி, பிறவாத ஒன்றிடமிருந்து இவைகள் தோன்றியதா, பிறவாத பிரம்மன் இவ்விதம் பிறந்ததா என்று கேட்கின்றோம். அதுக்கு அவன் ஆமாம் அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்குவோமே. பிறவாத பிரம்மன்தான் இந்த மாதிரி பிறந்திருக்கு, பிறப்பு இல்லாத பிரம்மனே இந்த உலகமாக பிறந்திருக்குன்னு சொன்னான். அப்படி அவன் பதில் கூறினால் அதற்கு பெயர் வியாகாத தோஷக. வியாகாத தோஷகங்கிறது முதல் தோஷம். அவன் அவ்விதம் பதில் சொன்னால், எவ்விதம் பதில் சொன்னால், பிறவாத பிரம்மன் பிறந்திருக்கின்றது என்று சொன்னால் அதற்கு பெயர் வியாகாத தோஷக. வியாகாதம் என்றால் முரண்பாடு, கான்ட்ரடிக்ஷன். முரண்பாட்டுடன் அவன் பேசுகின்றான். வியாகாத தோஷத்துக்கு வேற உதாரணம் சொல்லணும்னா, ஒருவன் நான் ஊமை அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோமே. ரொம்ப ஹை பிச்சில் சொல்றான், நான் ஊமை, இல்லைன்னா நான் தூங்கிக் கொண்டு இருக்கின்றேன்னு சொல்றான். அதுக்கு தான் வியாகாத தோஷம். நீ ஊமையாக இருந்தால் இவ்விதம் சொல்ல முடியாது. நான் குருடன் என்று ஒருத்தன் சொல்லிட்டு பிறகு முன்னாடி இருக்கிறதையெல்லாம் வர்ணிக்கிறான்னு வச்சுக்கோமே. பிறகு என்னம்னா வியாகாத தோஷம். வியாகாதம்னா செல்ஃப் கான்ட்ரடிக்ஷன், தன்னை தானே முரண்படுவது போல் பேசுவது. இங்க அவன் என்ன சொல்றான்? பிறவாத பிரம்மன் பிறந்தது என்று சொல்லும் பொழுதே முதல்ல பிறவாத அப்படின்னு சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் பிறந்ததுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆகவே வியாகாத தோஷம். பிறவாத பிரம்மன் இவ்வுலகாக பிறந்தது என்றால் வியாகாத தோஷம். பிறகு நீங்களும் பிரம்மனிடமிருந்து இந்த உலகம் வந்ததுன்னு சொல்கிறீர்களேன்னா நம்ம என்ன சொல்றோம்? பிறவாத பிரம்மனிடமிருந்து பொய்யாக உலகம் தோன்றுகிறது, இந்த பிறப்பு பொய் அப்படின்னு சொல்றோம். அதனால பிரம்மனிடமிருந்து தோன்றவில்லைன்னு சொல்றோம். ஆனால் இந்த கொள்கையை உடையவன், தவறான கொள்கையை உடையவனை பொறுத்தவரை இந்த உலகம் உண்மையாக தோன்றியது, ஆகவே வியாகாத தோஷம் வருகிறது. இப்போ முதல் தோஷம் என்ன? நம்முடைய கேள்விக்கு பிறவாத பிரம்மனிடமிருந்து பிறந்ததுன்னு சொன்னா
முதல் வரியில பிறவாததுன்னு சொல்லிட்டு அடுத்த வரியிலேயே பிறந்ததுன்னு சொல்வதனால் அப்படி நீ சொல்லக்கூடாது. சரி, இந்த தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்காக அவன் சொல்கின்றான், பிறந்த பிரம்மனிடமிருந்து பிறந்த உலகம் வருகிறது, பிறந்ததிடமிருந்து பிறந்தது வருகிறது, தோன்றியதிலிருந்து தோன்றியது வருகிறது என்று சொன்னால், முதல்ல தோன்றாத தத்துவத்திடமிருந்து தோன்றியதுன்னு சொன்னால் அது வியாகாதம். இரண்டாவது, அந்த வியாகாத தோஷம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தோன்றிய பிரம்மத்திடமிருந்து தோன்றிய தத்துவத்திடமிருந்து தோன்றியது வருகிறதுன்னு சொன்னால் இதுவும் ஒரு விதத்தில் வியாகாதம்தான். தோன்றியதிலிருந்து எதற்கு தோன்றணும்? அதே தோன்றியாச்சே. பிறந்ததிலிருந்து பிறந்தது வருதுன்னா பிறந்ததிலிருந்து பிறந்தது எப்படி வர முடியும்? அதே பிறந்தாச்சு, பிறகு எப்படி வர முடியும்? இருந்தாலும் இங்கு வேறு தோஷம் சொல்லப்படுகின்றது. இரண்டாவது விதத்தில் நாம் சொல்கின்ற தோஷத்துக்கு அனவஸ்தா தோஷம் என்று பெயர். அனவஸ்தா தோஷங்கிறது இரண்டாவது தோஷம். இதெல்லாம் எப்போனா சிருஷ்டியை சத்தியமாக கொண்டால். முதல் தோஷம் வியாகாத தோஷம், இரண்டாவது அனவஸ்தா. இந்த அனவஸ்தாங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். மரம் விதை அப்படின்னு இருக்கு. இதில் மரத்திலிருந்து விதை வந்தது, விதையிலிருந்து மரம் வந்தது என்று ஒரு வியவஸ்தை இல்லாமல் சென்று கொண்டே இருக்கின்றது. இதற்கு பெயர் தான் அனவஸ்தா தோஷம். அவஸ்தான்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு முடிவு அப்படின்னு அர்த்தம். அனவஸ்தான்னு சொன்னால் முடிவில்லாமல் சென்று கொண்டே இருக்கின்ற தோஷம். இந்த இடத்துல எப்படி அந்த தோஷம் வருதுன்னு சொன்னால், பிறந்ததிலிருந்து பிறக்கிறது என்று நீ சொன்னாய். இப்போ இந்த இடத்துல கவனமாக கவனிக்கணும், அப்போ தான் புரியும். பிறந்ததிலிருந்து பிறப்பு தோன்றியது. இந்த இடத்துல ரெண்டு பிறப்பு இருக்கு. முதல் பிறந்தது, பிறகு அந்த பிறந்ததிலிருந்து இனி ஒன்று பிறந்ததுன்னு சொல்கிறான். நம்ம கேட்குறோம், முதல் பிறந்ததுன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினையே, அந்த இடத்துல பிறக்காததுன்னு போட்டால் முதல் தோஷம் வந்துடும். பிறவாததிலிருந்து பிறந்தது வந்ததுன்னா முதல் தோஷம் வந்துடும், வியாகாத தோஷம். அதை தவிர்க்கிறதுக்குத்தான் அவன் என்ன சொன்னான், பிறந்ததிலிருந்து பிறந்தது வந்தது, பிறந்ததிலிருந்து வேறொன்று பிறந்ததுன்னு சொல்கிறான். இப்போ வேறொரு பிறந்த இரண்டாவதை விட்டுருவோம். முதல்ல பிறந்ததுன்னு ஒரு வார்த்தை சொன்னையே, அது எதிலிருந்து பிறந்ததுன்னு கேட்போம். அவன் சொன்னால் அது வேறொன்றிலிருந்து பிறந்ததுன்னு சொல்லுவான். பிறகு அதற்கு மூணாவது ஒன்று சொன்னானே, அதை கேட்பான், அது எங்கிருந்து பிறந்ததுன்னு. அது வேறொன்றிலிருந்து பிறந்ததுன்னு சொல்லுவான். இது போயிட்டே இருக்கும். எங்கே போய் முடிக்கிறதுனா, எங்காவது முடிக்கணும்னு சொல்லி பிறவாததிலிருந்துன்னு சொன்னான்னா உடனே ஃபஸ்ட்டுக்கு போயிடுவோம். எங்காவது இடத்துல முடிவுற வைக்கணுங்கிறதுக்காக பிறவாததிலிருந்து பிறந்ததுன்னு சொல்லிட்டான்னா வியாகாத தோஷம்னு சொல்லிடுவோம். அதை முடிவுற வைக்காம பிறந்ததிலிருந்து பிறந்ததுன்னு சொல்லிக்கொண்டே இருந்தால் ஒரு வியவஸ்தை இல்லாமல் சென்று கொண்டே இருக்கும். ஆகவே அது அனவஸ்தா. இவ்விதம் ரெண்டு தோஷத்தை சொல்றார். பிறவாத பிரம்மத்திடமிருந்து உலகம் வந்திருக்குன்னு சொன்னா பிறவாததிலிருந்து பிறப்பு வந்தது வியாகாதம். பிறந்ததிலிருந்து பிறப்புனா அந்த பிறந்தது வேறொன்றிலிருந்து பிறந்தது, அது வேறொன்றிலிருந்து பிறந்தது, அது வேறொன்றிலிருந்து பிறந்தது. இப்படி சொல்லிகிட்டே இருக்கலாம், மூச்சு போகிற வரைக்கும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அதற்கு முடிவில்லாமல் இருக்கு. பிறந்த மரத்திலிருந்து விதை வந்தது, பிறகு அந்த விதை மீண்டும் பிறந்த மரத்திலிருந்து பிறந்த மரத்திலிருந்துன்னு போயிட்டே இருக்கும். அது இந்த பக்கம் போனாலும் இனிமேல் வரப்போகிற விஷயத்தில் போனாலும் தோஷம் என்னன்னா அனவஸ்தா, நிலைநாட்ட முடியாத தோஷம். ஒரு இடத்துல முற்றுப்புள்ளி வைக்க முடியாமல் சென்று கொண்டே இருக்கும். ஆகவே இங்கு என்ன சொல்றார், இருக்கின்ற பிரம்மத்திடமிருந்து
வந்தது மித்யாவாகத்தான் இருக்க வேண்டும், மாயையாகத்தான் இருக்க வேண்டும். அது உண்மையாக இருந்தால் எந்த விதத்திலும் அது பொருந்தாது. ந யுஜ்யதே என்று நாம் சிருஷ்டியை மித்யா என்றுதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று முடிவுரை செய்கின்றார். இப்போ மீண்டும் இந்த ஸ்லோகத்தை பார்த்தால், சதகங்கிறதுக்கு சத் பிரம்மத்திடமிருந்து அல்லது சத் பிரம்மனுடைய ஜென்ம மாயையா யுஜ்யதே, அது பொய்யாகத்தான் இருந்தாக வேண்டும், உண்மையாக இல்லை. யாருடைய மதப்படி பிரம்மனிடமிருந்து தோன்றிய அல்லது பிரம்மனுடைய சிருஷ்டியானது உண்மையாக இருக்கிறதோ அவர்களுடைய கருத்துப்படி பிறந்ததே பிறக்கிறது. பிறக்காதது பிறந்தது என்றால் முரண்படுகின்ற தோஷம். பிறந்ததே பிறக்கிறது என்றால் அதற்கு ஒரு விவஸ்தை இல்லாமல் சென்றுவிடும். ஆகவே சிருஷ்டி மித்யா அல்லது சிருஷ்டி இல்லை. மித்யாங்கிறது என்ன? அது ஒரு வார்த்தை, கொஞ்சம் பாலிஷ்டாக சொல்லணுங்கிற வார்த்தை. இல்லைங்கிறதுக்கு இனியொரு வார்த்தை மித்யா. பிறகு ஏன் இல்லைன்னே சொல்லிட்டு போலாமே, மித்யான்னு சொல்கிறீர்களே என்றால், அது தோன்றுகிறது, பொய்யாக தோன்றுவதனால் மித்யா என்று சொல்கின்றோம். உண்மையிலேயே தோற்றத்துக்கும் இல்லை என்றால் நம்ம இல்லை என்று சொல்லிவிடலாம். இனி அடுத்த ஸ்லோகம். அசதோ மாயயா ஜென்ம தத்வதோ நைவ யுஜ்யதே வந்த்யா புத்ரோ ந தத்வேன மாயயா வாபி ஜாயதே. இங்கு என்ன கூறுகின்றார்? இருக்கின்ற பிரம்மத்திடமிருந்துதான் பொய்யான சிருஷ்டியானது தோன்ற முடியும். இல்லாத ஒன்றிடமிருந்து உண்மையான சிருஷ்டியோ அல்லது பொய்யான சிருஷ்டியோ வராது என்று சொல்கின்றார். இல்லாததிலிருந்து உண்மையும் வராது, பொய்யும் வராதுன்னு சொல்கிறார். ஒரு பொய் வரணும்னு சொன்னாவே அதற்கு ஒரு மெய் தேவைப்படுகிறது. உண்மையிலிருந்து தான் பொய் வருமே தவிர பொய்யிலிருந்து பொய்யுங்கூட வராதுன்னு சொல்கிறார். பொய்ன்னு சொன்னால் இல்லாமையிலிருந்து. இப்போ இல்லாமையிலிருந்து ஒன்று 3 காலத்திலும் இல்லைன்னு வச்சுக்குவோமே. அப்படி 3 காலத்திலும் இல்லாத சூன்யமான, அதைத்தான் அசத்துன்னு சொல்லுவோம். அந்த அசத்திலிருந்து கண்டிப்பாக சத்து ஒன்று இருப்பு வராது. இல்லாததிலிருந்து ஒரு இருப்பை நாம் காட்ட முடியாது. பிறகு ஒரு சந்தேகம் வரலாம், இல்லாததிலிருந்து இருக்கிற மாதிரி பொய்யாகவே ஒன்றை காட்ட முடியுமான்னா அதுவும் முடியாதுன்னு சொல்கிறார். இப்போ இல்லாததிலிருந்து உண்மையாக ஒன்றும் தோன்றாது, பொய்யாகவும் தோன்றாதுன்னு சொல்கிறார். இதிலிருந்து என்ன சொல்ல விரும்புகிறார்? பொய்யாக ஏதாவது உனக்கு தெரிஞ்சிட்டு இருந்தால் அதற்கு பின்னாடி ஒரு உண்மை இருக்கும், ஒரு சத் இருக்கும்னு சொல்கிறார். காரணம் என்னன்னா, ஒவ்வொரு பொய்யுக்கும் ஒவ்வொரு உண்மை இருந்து தான் ஆகணும். உண்மை இல்லைன்னு சொன்னால் பொய்ன்னு சொல்ல முடியுமோ? அதனால் ஒருவர் பொய் சொல்கிறாருன்னு சொன்னாவே அவருடைய மனசுக்குள்ள உண்மை இருந்து தான் ஆகணும். நம்ம மனசை பார்க்குற சக்தி இல்லாதனால அது தெரியாமல் போகுதே தவிர, ஒவ்வொரு பொய் சொல்கிறவர்களுடைய மனசுலையும் என்ன இருக்குன்னா அந்த பொய்யுக்கு தகுந்த உண்மை இருந்து தான் ஆகணும். இப்போ பொய்யா ஒன்று வரணும்னு சொன்னால்
அது இருக்கின்றதிலிருந்து தான் வர முடியும். இல்லாததிலிருந்து பொய்யாகவும் வர முடியாது, உண்மையாகவும் வர முடியாது. இதிலிருந்து ஒரு பேருண்மையை ஆசிரியர் சொல்றார். என்ன பேருண்மைனா, இந்த உலகம் பொய்யா வந்திருக்கு என்பதிலிருந்து கண்டிப்பா சத் சுரூபமா ஒரு பிரம்மன் இருந்துதான் ஆக வேண்டும். காரணம் என்ன? சதக மாயையா ஜென்ம யுஜ்யதே. இங்கு என்ன சொல்றார்? அசதக பொய்யிலிருந்து, பொய்யான பொய்னா இல்லாமையிலிருந்து, அசத்திலிருந்து பொய்யான சிருஷ்டியோ உண்மையான சிருஷ்டியோ வர முடியாது. அப்போ நம்ம சிருஷ்டியை பார்க்கிறோம், கண்டிப்பாக இதற்கு உண்மையாக ஒரு சத் இருந்தாகணும். இந்த சிருஷ்டியும் உண்மையாக தோன்றியிருக்க முடியாது. அப்படி தோன்றியிருந்தால் என்ன தோஷம் வரும்னு சொல்லிட்டார். ஆகவே என்னன்னா நமக்கு என்ன கடைசியில் மிஞ்சுது? சத் பிரம்ம அஸ்தி ஜெகத் மித்யா. அதைத்தான் இங்கே கூறுகின்றார். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்றார்? 28வது காரிகையில் இல்லாததிலிருந்து உண்மையாகவோ பொய்யாகவோ ஒன்றும் தோன்றாது. காரிகைக்குள் சென்றால் அசதக, 6வது பக்தி அர்த்தம் கொடுத்தா இல்லாமையினுடைய, இல்லாமையிலிருந்து அல்லது இல்லாமையினுடைய, இல்லாமையினுடைய அல்லது இல்லாமையிலிருந்து என்ன வராதான்? மாயையா ஜென்ம, பொய்யாக ஒரு தோற்றம். இல்லாமையினுடைய அல்லது இல்லாமையிலிருந்து பொய்யாக தோற்றம். தத்துவதக ஜென்ம, மீண்டும் ஜென்மங்கிற வார்த்தை எடுத்துக்கணும். உண்மையான ஜென்ம, உண்மையான தோற்றம். நைவ யுஜ்யதே, நைவ யுஜ்யதேனா பொருந்தாது, சரியல்ல. இப்போ இல்லாமையிலிருந்து பொய்யான சிருஷ்டியோ அல்லது உண்மையான சிருஷ்டியோ பொருந்தாது. பிறகு எது பொருந்துங்கிறார்? இருக்கிறதிலிருந்து சிருஷ்டி பொருந்தும். அந்த இடத்துல எப்படிப்பட்ட சிருஷ்டினா பொய்யான சிருஷ்டி சரியானது. இப்போ நமக்கு இருக்கின்றதிலிருந்து உண்மையான சிருஷ்டி பொருந்தாது, இருக்கின்றதிலிருந்து பொய்யான சிருஷ்டி சரி, இல்லாததிலிருந்து உண்மையாகவோ பொய்யாகவோ சிருஷ்டி சரியல்ல. அதுதான் இந்த 2 காரிகையிலே ஆசிரியர் சொல்ல வர்ற கருத்து. இருக்கின்ற பிரம்மத்திடமிருந்து பொய்யான சிருஷ்டி சரி, உண்மையான சிருஷ்டி சரியல்ல. இல்லாததிலிருந்து உண்மையாகவோ பொய்யாகவோ ஒரு சிருஷ்டியும் ஒரு ஜென்மமும் சம்பவிக்காது. இப்போ அசதக, அசத்திலிருந்து மாயையா தத்துவதக வா ஜென்ம நைவ யுஜ்யதே, பொய்யாகவோ அல்லது உண்மையாகவோ சிருஷ்டி சரிப்பட்டு வராது. அதுக்கு உதாரணம் சொல்றார். வந்தியா புத்திரக ந தத்துவேன மாயையா வாபி ஜாயதே. வந்தியா புத்திரக என்றால் மலடியின் மகன். ந தத்துவேன உண்மையாகவோ, மாயையா பொய்யாகவோ, வா அபி என்றால் உண்மையாகவோ பொய்யாகவோ ந ஜாயதே பிறப்பதில்லை. மலடியினுடைய மகன் உண்மையாகவும் பிறப்பதில்லை, பொய்யாகவும் பிறப்பதில்லை. இது அத்தியந்த அபாவகன்னு சொல்றது. இதைத்தான் அத்தியந்த அபாவகன 3 காலத்திலும் இல்லாத ஒன்றுக்கு பேரு அத்தியந்த அபாவம். அந்த அத்தியந்த அபாவத்திலிருந்து ஒன்றுமே தோன்றாது. அபாவத்திலிருந்து பாவ உற்பத்தியை யாரும் சொல்ல முடியாது. இல்லாததிலிருந்து ஒன்று தோன்றியிருக்குன்னு சொல்ல முடியாது.
சரி, இல்லாததிலிருந்து பொய்யாக தோன்றி இருக்குன்னு சொல்லலான்னா அதுவும் முடியாதுங்கிறார். இது புத்த மதத்தில் இருக்கின்ற சூன்யவாதத்தை நிராகரணம் பண்ணுறார். ஏன்னா அவன் என்ன சொல்கிறான், சூன்யத்திலிருந்து தான் இதெல்லாம் வந்ததுன்னு சொல்கிறான். ஒன்று இல்லாததிலிருந்து இவ்வளோ வந்ததுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒன்று இல்லாததிலிருந்து ஒன்றும் வராது, பொய்யாகவும் தோன்றாது. பொய்யாகவும் ஒன்று தோன்றணும்னா அங்கு மெய்யாக ஏதாவது இருந்தாக வேண்டும். ஒரு கயிறு இருந்தால்தான் அது பொய்யான பாம்பா தோன்றும், அல்லது ஒழுங்கா கயிறா தோன்றும். ஒன்றுமே இல்லாத இடத்துல அங்கே பாம்பும் வராது, உண்மையான பாம்பும் ஒன்று இல்லாத இடத்துலேருந்து வராது. பிறகு பொய்யான பாம்பும் வராது. பிறகு பொய்யான பாம்பு வரணும்னு சொன்னால், கயிற்றிலிருந்து பாம்பு வரணும்னு சொன்னால் அங்கேயும் உண்மையாக வராது. கயிற்றிலிருந்து பாம்பு உண்மையாக வராது. கயிற்றிலிருந்து பாம்பு பொய்யாகத்தான் வர முடியும். அந்த கயிறு இருக்கிற கயிற்றிலிருந்து, இல்லாத கயிற்றிலிருந்து உண்மையான பாம்பும் வராது, பொய்யான பாம்பும் வராது. உண்மையான பாம்பு எங்கிருந்தும் வராது, அது இருக்கிற கயிறாகட்டும் இல்லாத கயிறாகட்டும். பிறகு பொய்யான பாம்பு வரணும்னா அது இருக்கிற கயிற்றிலிருந்து தான் வரணும். பொய்யான சிருஷ்டி இருக்கிற பிரம்மத்திடமிருந்து வந்திருக்கு. அப்போ என்னன்னு சொன்னால், இருக்கிறது பிரம்ம, இல்லாதது ஆனால் இருப்பது போல் தெரிவது ஜெகத்து. இதுதான் வேதாந்த சித்தாந்தம். பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா. இதை இந்த 2 காரிகையில் சொன்னார். இனி மீண்டும் அடுத்த 2 காரிகையில் இதே கருத்தை வேறொரு உதாரணத்தின் மூலமாக சொல்லி முடிக்கின்றார். அடுத்த 2 காரிகையிலும் இப்போ நம்ம பார்த்த கருத்தே தான். பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா, தோன்றியது பொய், ஆனால் உதாரணத்தை மாற்றிக்கொள்கிறார். 29. யதா சொப்னே த்வயா பாசம் ஸ்பந்ததே மாயயா மனஹ ததா ஜாக்ரத்வயா பாசம் ஸ்பந்ததே மாயயா மனஹ. இங்கு கனவை உதாரணமாக எடுத்துக்கொள்கின்றார். கனவில் எப்படி பொய்யாக உலகம் தோன்றுகிறதோ அப்படி விழிப்பு நிலையிலும் தோன்றி இருக்கிறது. இப்போ கனவுல தோன்றிய உலகத்துக்கு எவ்வளவு சத்தா, எவ்வளவு எக்ஸிஸ்டன்ஸ், இருத்தலை கொடுக்க முடியுமோ அதே இருத்தல்ங்கிற தன்மையைத்தான் நாம் அனுபவிக்கின்ற இந்த உலகத்திற்கும் கொடுக்க வேண்டும். ஆனால் என்ன பண்ணிடுறோம், இந்த உலகத்தில் வாழ்ந்து வாழ்ந்து அதற்கு உண்மையை கொடுத்ததுன்னு பத்தாமல் சில பேருக்கு கனவுக்கு உண்மையை கொடுத்து, கனவுல பார்க்குறதுக்கெல்லாம் அதுக்கு ஒரு ஜாதகம் வச்சுட்டு இந்த நேரத்தில் கனவு வந்தால் இந்த மாதிரி ஆகும்னு கனவையே உண்மையாக்கி விட்டார்கள். அதனால தான் ஆசிரியர் என்ன பண்ண வேண்டியது இருந்தது, கனவு பொய்ன்னு சொல்லி முதல்ல நிலைநாட்ட வேண்டியது இருந்தது. வைதத்திய பிரகடனத்தில் என்ன பண்ணார், முதல்ல கனவை பொய்ன்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு நிலைநாட்டினார். மக்களுக்கு கனவே இப்போ உண்மையாக இருந்துகிட்ருக்கு, கனவுக்குள்ளே காண்ற கனவு உண்மையாக இருக்குது, நினைவும் உண்மையாக இருக்குது, இங்கே காணுகின்ற பகல் கனவும் உண்மையாக இருந்து கொண்டு இருக்கிறது. இங்கே என்ன சொல்கிறார், முதல்ல கனவு பொய்ன்னு புரிஞ்சுக்கோ, கனவுல உலகம் எப்படி பொய்யோ அதே போல ஜாக்ரத் பிரபஞ்சமும் பொய் என்று சொல்கின்றார். எப்படி சொல்கிறார், யதா எவ்விதம் சொப்பனே கனவில், சொப்பனே கனவில், துவயாபாசம் இருமை தோற்றங்கள், ஆபாசம் என்றால் தோற்றம், துவயம் என்றால் இருமை, விதவிதமாக அர்த்தம். கனவுல விதவிதமான
தோற்றங்கள் வருகின்றது. எதெல்லாம் பார்க்குறோமோ அதெல்லாம். இப்போ துவயாபாசம் இருமை தோற்றங்கள் கனவில். ஸ்பந்ததே மாயையா மனக, மாயையா பொய்யாக, ஸ்பந்ததே மனக மனதானது, மனக நம்முடைய மனமானது, ஸ்பந்ததே என்றால் தோற்று வைக்கிறது, உருவாக்குகிறது, இருமையை தோற்றி வைக்கிறது. எப்படினா மாயையா பொய்யாக. இப்போ மனது உருவாக்குகின்றது, உற்பத்தி பண்ணியிருக்கு. கனவுல பார்க்கறதெல்லாம் யார் ப்ரொடியூஸ் பண்ணான்னா, யார் உற்பத்தி செய்தார்கள்? நம்ம மனசு தான் உற்பத்தி பண்ணியிருக்கு. அங்கே எதுவுமே கிடையாது. மனதே நிமித்தமாக இருந்து கொண்டு அனைத்தையும் உற்பத்தி செய்துள்ளது. மாயையா இங்கு ஸ்பந்ததே என்றால் உருவாக்கப்பட்டுள்ளது, தோற்றி வைக்கப்பட்டுள்ளது. யாரால்? யார் இந்த வேலையை செய்தா? நம்முடைய மனம். இப்போ மனக மனம் பொய்யாக கனவில் இருமை தோற்றங்களை ஸ்பந்ததே, ஸ்பந்ததேனா ப்ரொஜெக்ட்னு அர்த்தம். ப்ரொஜெக்ட் பண்ணி இருக்கின்றது, காட்டிக்கொண்டு இருக்கின்றது. இந்த காரிகையில் மனதை நிமித்த காரணமாக சொல்ல போகிறார், சொல்லியிருக்கின்றார். அடுத்த காரிகையில் மனதை உபாதான காரணமாக சொல்லுவார். காரணம் என்ன? கனவு என்கின்ற உலகத்திற்கு நிமித்த காரணமாக இருப்பதும் மனதுதான், உபாதான காரணமாக இருப்பதும் நம்முடைய மனசு தான். நம்முடைய மனசே இந்த வேலையை பண்ணுது. மனசு சொப்பனத்தில் இருக்கிற பொருள்களை எல்லாம் உற்பத்தி பண்ணுறதுக்கு எங்கிருந்து மெட்டீரியல் எடுத்துகிட்டு வருது, பொருள்களை எடுத்துகிட்டு வருதுன்னா தனக்குள்ளேயே இருக்குது. சித்தத்தில் ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கு அனுபவங்களை எல்லாம், அதையெல்லாம் எடுத்து தானே உருவாக்குகின்றது. ஆகவே மனதே நிமித்த காரணம், மனதே உபாதான காரணம். அடுத்த காரிகையில் மனது உபாதான காரணம்னு சொல்ல போகிறார். இந்த காரிகையில் நிமித்த காரணம் மனதே உருவாக்குகின்றது. எங்குனா கனவில். இப்போ கனவுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா மனசு தான் அனைத்தையும் உருவாக்கி இருக்கின்றது. பிறகு என்ன சொல்றார்? இரண்டாவது வரியில் ததா அவ்விதம் ஜாக்ரது. ஜாக்ரதுங்கிற வார்த்தையை ஜாக்கிரதையா படிக்கணும். ஜாகிரதி என்று பொருள். விழிப்பில், விழிப்பு நிலையில். ஜாகிரத் என்பதற்கு பொருள் விழிப்பு நிலையில். விழிப்பு நிலைன்னா என்ன நிலை? இப்போ நம்ம இருக்கின்ற நிலையில். விழிப்பு நிலையில் துவயாபாசம். துவயாபாசம் இருமை தோற்றங்கள். ஸ்பந்ததே மாயையா மனக, மனது பொய்யாக உருவாக்கி உள்ளது. விழிப்பு நிலையிலும் மனதானது பொய்யாக இந்த உலகத்தை காட்டிக்கொண்டு இருக்கிறது. இந்த இடத்துல இரண்டாவது வரிக்கு வரும்பொழுது மனகங்கிறதுக்கு சமஷ்டி மனக, ஈஸ்வரனுடைய மனம் என்று பொருள். காரணம் என்ன? சொப்பனத்தில் இருக்கும்போது அனைத்து உலகத்துக்கும் நிமித்தமாகவும் உபாதானமாகவும் யார் இருந்தா? நம்முடைய ஒரே ஒரு மனம். பக்கத்தில் யாராவது தூங்கிட்டு இருந்தால் அவங்களுடைய மனசிலிருந்து சில மெட்டீரியலை வாசனை எடுத்துட்டெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. நம்ம ஒரே ஒரு மனசிலிருந்து தான் நிமித்தம் உபாதானமாக இருந்தது. இப்போ இங்கே என்ன சொல்கிறார்? இந்த ஜாகிரத் பிரபஞ்சம் அனைத்துக்கும் மனதே நிமித்த காரணம் உபாதான காரணம்னே சொல்ல போகிறார். அப்போ நம்ம ஒரு மனதிலேயே இந்த உலகத்தை உருவாக்கணும்னா ஈஸ்வரனுடைய மனது இந்த உலகத்திற்கு நிமித்தமாகவும் உபாதானமாகவும் இருக்கின்றது. இப்போ ரெண்டாவது வரியில் ஜாகிரத் பிரபஞ்சம் யாருடைய மனசிலிருந்து தோன்றி
நிமித்தமாக தோன்றி உபாதானமாக இருக்குன்னா சமஷ்டி மனமான ஈஸ்வரனுடைய மனம். இப்போ ஈஸ்வரனுடைய மனதுதான் இந்த ஜாகிரத் பிரபஞ்சத்தில் இந்த இருமைகளை காட்டிக்கொண்டு இருக்கின்றது. இப்போ சொப்பனத்துக்குள்ளே 2 பேர் இருக்கான். நம்ம கனவு கண்டுட்டு இருக்கோம். அந்த கனவுல 2 பேர்த்த படைச்சிருக்கோம். அந்த 2 பேர்த்துக்கு ரகளை நடக்குது. அதில் நம்மளும் ஒருத்தர்னு வச்சுக்குவோமே, அங்கே ஏதோ ரகளை நடந்துட்டு இருக்கு. கோர்ட்டுக்கெல்லாம் போய் கேஸ் எல்லாம் போட்டுட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. எது வரைக்கும்னா விழிக்கிற வரைக்கும். விழிச்சதுக்கப்புறம் இவன் விழிச்சம் நான் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், இவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு பேச முடியுமோ? இந்த 2மே யாருன்னா என்னுடைய அத்வைதமான மனதினுடைய விகாரம்தான் இந்த 2 ஆளுக அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். அதே போல் ஜாகிரத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? துவைத விவகாரம் பண்ணிகிட்டு இருக்கோம். நீ வேற நான் வேறன்னு ரகலை பண்ணிகிட்டு இருக்கோம். ஞானம் விழிச்சதுக்கப்புறம் என்ன தெரியும்னா எல்லாம் ஒரே ஒரு மனசினுடைய விகாரங்கள். அந்த மனசை தான் ஈஸ்வரன்னு சொல்கிறோம். இந்த ஞானம் வந்துடுதுன்னா பிறகு அந்த மனசு என்னுடைய மனசுன்னே சொல்லிடலாம். ஈஸ்வரனுடைய மனசு வேற, என்னுடைய மனசு வேற. இப்போ உண்மை என்னன்னா ஜாகிரத்தில் பார்க்குற அனைத்தும் என்னுடைய ஈஸ்வரனாக இருக்கின்ற என்னுடைய மனதினுடைய விகாரம். நான் தான் இவைகளை படைத்தேன். இப்போ என்ன நினச்சிட்டு இருக்கோம்? நான் இவைகளெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கேன், ஜாகிரத் பிரபஞ்சம் நமக்கு துக்கம் கொடுத்துட்ருக்குன்னு நினைக்கிறோம். இங்கே ஆசிரியர் என்ன சொல்கிறார்? இந்த ஜாகிரத் பிரபஞ்சத்தை படைச்சதே நீதான், நீதான் நிமித்த காரணம், பிறகு நீயே உபாதான காரணம்னு அடுத்ததில் சொல்ல போகிறார். இப்போ ததா ஜாகிரத் துவயாபாசம், ஜாகிரத் அவஸ்தையில் இருக்கின்ற மனம், சமஷ்டி மனம் மாயையா பொய்யாக இவைகளை காட்டுகின்றது. இனி 30வது காரிகையில் இதே உதாரணத்தை கொண்டு என்ன சொல்கின்றார்? மனம் உபாதான காரணமாக இருக்கிறது. நம்முடைய மனம் சொப்பனத்துக்கு உபாதான காரணம், சமஷ்டி மனம் ஜாகிரத்துக்கு உபாதான காரணம். அத்வயம் ச துவயாபாசம் மனஸ்வப்னே ந சம்சயः அத்வயம் ச துவயாபாசம் ததா ஜாக்ரன்ன சம்சயः. அத்வயம் ச துவயாபாசம் மனஸ்வப்னே ந சம்சயः. இங்கு அத்வயம்ங்கிற சொல்லை எடுத்துக்கொண்டு அடுத்த சொல் மனக என்று போட வேண்டும். அத்வயம் மனக, இரண்டற்ற மனம். மனது ஒன்று, அத்வைதம்னு சொல்கிறார். ஏன்னா மனம்ங்கிறது ஒரு தத்துவம். ஆனால் சொப்பனத்துக்குள்ளே அந்த மனம் போகும்போது என்ன ஆயிடுது? பல இருமைகளையெல்லாம் உருவாக்கி விட்டது. அப்படி ஒரு மனமானது அத்வயம் மனக. சன்னு ஒரு வார்த்தை இருக்குது, அதை ஏவன்னு புரிந்து கொள்ள வேண்டும். அத்வயம் மனக ஏவ, இரண்டற்ற மனமாக இருப்பதே என்னாகிறது? சொப்பனே கனவில் துவயாபாசம் இருமைகளாக தெரிகின்றது. துவயாபாசம் பவதின்னு சேர்த்திக்கணும். ஸ்பந்ததிங்கிறது அங்கு, பவதிங்கிறது இங்கு. பவதினா அப்படியே மாறி இருக்கிறது. இரண்டற்ற மனமே இருமைகளாக கனவில் தோன்றுகிறது. நம்முடைய ஒரே மனசுதான் விதவிதமாக கனவில் தோன்றிக்கொண்டு இருக்கின்றது. அத்வயம் மனக சொப்பனே துவயாபாசம் பவதி. இப்போ மனக துவயாபாசம் பவதி, மனதே பலவாக தோன்றிக்கொண்டு இருக்கிறது. எப்படிப்பட்ட மனம்? ஒரு மனம் அத்வயம், இரண்டற்ற ஒரு மனம் கனவில் விதவிதமாக தோன்றிக்கொண்டு இருக்கிறது.
கனவுல நாம் ஒரு புலியை பார்த்தோம்னா அதுவும் நம்ம மனசு தான். ஒரு மலையை பார்த்தோம்னா மனசு, நதியை பார்த்தோம்னா அதுவும் நம்ம மனசு, அந்த நதிக்குள்ளே நாம் போய் விழுந்தோம்னா அதுவும் மனசு, அது நம்ம அடிச்சுட்டு போகுதுன்னா அதுவும் மனசு தான், ஓன்னு கத்துனோம்னா அதுவும் மனசு, யாராவது வந்து கரை சேர்த்துனாங்கன்னா அதுவும் நம்ம மனசு தான். இப்படி எல்லா துவைதங்களாகவும் மனசு மாறி இருக்கு. இதனுடைய அர்த்தம் என்ன? மனம் உபாதான காரணம். எதற்குனா பொய்யான இந்த சிருஷ்டிக்கு. அதற்கு பிறகு கனவுல இந்த காட்சிகள், நம்ம வந்து காசெல்லாம் கொடுத்துட்டு சினிமா பார்த்துட்ருக்கோம். ஆனால் கனவுல வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு சினிமா போல தானே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காட்சியை பார்த்துட்ருக்கோம். பிறகு வந்து அந்த காட்சியாக மனசு மாறிடுதுன்னா எல்லாம் கிடையாது. சில பேர் திடீர்னு மிருகங்களாக இருக்கிற மாதிரிலாம் கனவு காணுவார்கள். ஆனால் கடைசி பிறவியிலேருந்து நேராக வந்திருப்பார்கள் போல் இருக்கு. அதனால் திடீர்னு அந்தந்த மாதிரிலாம் கனவு வரும். நாயாக போகிற மாதிரி, பேயாக போகிற மாதிரிலாம் கனவு வரும். விழிச்சதுக்கப்புறம் அந்த மனசு அப்படி மாறிடுதான்னா அப்படி மாறவில்லை. இதிலிருந்து என்னன்னா, மனசு வந்து தன்னுடைய சொரூபத்தை இழக்காமல் உபாதான காரணமாக இருக்கிறது. இப்போ எப்படி வந்து பால் வந்து சொரூபத்தை இழந்து தயிராக மாறி இருக்கோ அப்படி மனசு மாறவில்லை, அது அப்படியே இருக்கு. இருந்தாலும் கற்பனையாக, மாயையாக அனைத்து பிரபஞ்சத்திற்கு உபாதானமாக இருக்கிறது. மனசே மிருகங்களாக மாறிச்சு, மனசே மலைகளாக, மனதே நீராக, இப்படியெல்லாம் மாறி இருந்தது. பிறகு அந்த உலகத்தில் அந்த மனசே ஒருத்தனை படைச்சிட்டு விவகாரம் செய்து வந்தான். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கான்னா, ந சம்சயக, சந்தேகப்பட வேண்டாம், சந்தேகம் இல்லைன்னு சொல்கிறார். முதல் வரியில் கடைசியில் ந சம்சயக, சம்சயகன சந்தேகம், ந சம்சயகன இதில் சந்தேகம் இல்லை. எதில் சந்தேகம் இல்லை? இரண்டற்ற மனசே இருமைகளாக தோன்றிக்கொண்டு இருக்கின்றது கனவில், இதில் சந்தேகம் இல்லை. பிறகு அத்வயம் ச, இங்கே வந்து மனகங்கிற வார்த்தையை சேர்த்திக்கணும். அத்வயம் ச மனக துவயாபாசம் ததா ஜாக்ரத், ததா அதே போல, கனவில் எப்படியோ ததா அவ்விதம், ஜாக்ரது என்றால் விழிப்பு நிலையில், இங்கேயும் ஜாக்ரத் என்றால் விழிப்பில், விழிப்பு அவஸ்தையில். அத்வயம் ச இரண்டற்ற ஒரே ஒரு மனம், துவயாபாசம் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற உலகமாக தெரிந்து கொண்டு இருக்கின்றது. இந்த இடத்துல மனகன்னு சொன்னால் சமஷ்டி மனக, ஈஸ்வரனுடைய மனம். இப்போ ஈஸ்வரனுடைய கனவு இப்பொழுது நம்முடைய விவகாரம், நம்முடைய கனவு, கனவுல என்ன நம்ம பார்க்கிறோமோ அது. இப்போ நம்முடைய மனது நம்முடைய கனவுக்கு நிமித்த காரணம், உபாதான காரணம். ஈஸ்வரனுடைய மாயா என்கின்ற மனது இந்த விழிப்புக்கு நிமித்தமாகவும் உபாதானமாகவும் இருக்கின்றது. ந சம்சயக, இதிலையும் சந்தேகம் இல்லைங்கிற. யாருக்கு? அவருக்கா நமக்கான? யாருக்கு இருக்கக்கூடாது. அவர் சந்தேகம் இல்லைன்னு சொல்லிட்டார், எனக்கு இதில் சந்தேகம் இல்லை அப்படின்னு கௌடபாதர் சொல்லிட்டார். இந்த விழிப்பு நிலையும் கனவு நிலை போலதான், சந்தேகமே கிடையாது. இந்த காரிகையுடன் அஜாதிவாதமானது முடிவடைகின்றது. இனிமேல் என்ன செய்ய போகின்றார்? சந்தேகமில்லைன்னு பேசாமல் எங்களை விட்டுற வேண்டியது தானேன்னா விட மாட்டேங்கிறார். காரணம் என்ன? சந்தேகம் இல்லாமல் இருக்கலாம், இருந்தாலும் இந்த ஜாகிரத் பிரபஞ்சத்தில் இருந்து இருந்து அவ்வளவு சுலபமாக ஜாகிரத் பிரபஞ்சத்தை பொய்ன்னு சொல்ல முடியுமோ என்றால் முடியாது. ஆகவே அடுத்த காரிகையிலிருந்து 31வது காரிகையிலிருந்து இந்த பிரகரணம் முடிகின்ற வரை நிதித்தியாசனம் என்ற கருத்துக்கு வருகின்றார். நிதித்தியாசனம்ங்கிற சாதனையை பேச போகின்றார்.
31 47 வரை நிதித்தியாசனம். பிறகு கடைசி காரிகையில் இந்த பிரகரணத்தை முடிப்பார். இனிமேல் வர இருப்பது முக்கியமாக நிதித்தியாசனம் என்ற தலைப்பின் கீழ் அது சம்பந்தமாக என்னென்ன கருத்து இருக்கோ அவைகளையெல்லாம் பேச போகிறார். நிதித்தியாசனம்ங்கிற டாப்பிக்கை ஒட்டிய கருத்துக்களை எல்லாம் பேச போகிறார். இப்போ நமக்கு சந்தேகம் வரலாம், நிதித்தியாசனத்தை ஏன் இங்கு பேச வேண்டும்னு சொல்லி. ஞானத்தை அடைவதற்கும் அந்த ஞானத்தில் நிலை பெறுவதற்கும் மனதிற்கு மிக மிக முக்கியமான பங்கு இருக்கின்றது. வேற ஏதாவது விஷயத்தில் மனதிற்கு அவ்வளவு பங்கு கிடையாது. ரோல்னு சொல்கிறது, இந்த இடத்துல பங்குன்னு சொன்னால் மனதுக்கு ரொம்ப முக்கியமான ரோல் இருக்குது. எதுலைனா ஞானத்தை அடையணும், பிறகு அந்த ஞானத்தில் நிலை பெற வேண்டும். நம்முடைய சித்தாந்தப்படி நம்முடைய துயரத்துக்கு காரணம் வெளி பிரபஞ்சமோ அல்லது வேற ஒன்றோ கிடையாது அப்படின்னு சொல்ல போகின்றோம். அதை பார்த்து வருகின்றோம். பிறகு நம்முடைய துயரத்துக்கு காரணம் அறியாமை, அறியாமையினுடைய சில விளைவுகள். இந்த அறியாமையும் அறியாமையினுடைய விளைவெல்லாம் எங்கே இருக்குன்னு சொன்னால் மனசில் தான் இருக்குது. அறிவு, அறியாமை இதெல்லாம் மனசினுடைய தர்மம். இப்போ நம்முடைய மனதில் அறியாமை இருக்குது. அந்த அறியாமையை நீக்குவதற்கு அறிவு தேவை. பிறகு அறிவு இருந்தாலும் கூட சில சமயங்களில் என்ன ஆகும், அந்த அறிவு தன்னுடைய பலனை கொடுப்பதற்கு நம்முடைய மனமே தடையாக இருக்கும். வேற யாரும் தடையாக இருக்க மாட்டார்கள். அறிவை கொடுக்கறதுக்கு மற்றவங்க தடையாக இருக்கலாம், குரு தடையாக இருக்கலாம். ஒழுங்காக சொல்லி கொடுக்காமல் இருந்தாருன்னு வச்சுக்கோமே, ஏதாவது உளறிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோமே, ப்ரிப்பேர் பண்ணாமல் வந்துட்டார் திடீர்னு, ஏதோ புரிய வைக்க முடியாமல் கஷ்டமாக அவரும் திணறி மற்றவங்களும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தால் தடையாக அமையலாம். அல்லது நம்ம கை கால்கள் கொஞ்சம் வலியாக இருக்குது, யாரும் கிளாஸுக்கு போக வேண்டாம்னு யாராவது தடை செய்யலாம். இதெல்லாம் அறிவுக்கு வெளி விஷயங்கள்லேருந்து ரொம்ப தடைகள் வரலாம். சரியான சாஸ்திரம், சரியான ஆசிரியர், சரியான சூழ்நிலை இதெல்லாம் கிடைக்காம இருந்து வரலாம். அறிவை அடைஞ்சிட்டோம்னு வச்சுக்குவோமே, பிறகு அந்த அறிவு நமக்கு பலனை கொடுக்கணுமேன்னா நம்ம மனசே தடையாக இருக்கும். காரணம் என்னன்னா மனதினுடைய சுபாவம். இங்கே மனதை பற்றி அதிக விசாரத்தை ஆசிரியர் செய்ய போகிறார். என்ன விசாரம்னு சொன்னால், மனதினுடைய சுபாவமே, மனதினுடைய தன்மையே நம்முடைய ஞானத்திற்கும் ஞான நிஷ்டைக்கும் தடையாக இருக்கின்றது. ஆகவே அந்த மனசை என்ன பண்ணணும்னு சொல்ல போகிறார், மனசையே மனம் இல்லாமல் ஆக்க வேண்டும். அப்படி செய்து என்ன பண்ணணும்னா மனதை தயார் செய்து விட்டால்தான் ஞான நிஷ்டை அடைய முடியும்னு சொல்ல போகின்றார். இப்போ நம்முடைய மனதை பற்றி நன்கு விசாரம் செய்து மனதுக்கு என்னென்ன விதத்திலையெல்லாம் தடை வரும், அதை எப்படியெல்லாம் நீக்கணுங்கிறது தான் இனிமேல் வருகின்ற கருத்து. அடுத்த வகுப்பில் ஆரம்பிக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.